எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றதை விட திமுக கட்சியினாலதான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார், என்ன பார்த்து தமிழக பெண்கள்லாம் அப்பா அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. வெக்கமா இல்ல? கிருஷ்ணகிரியில பெரிய நாயகன்ற திமுக இளைஞரணி நிர்வாகி செஞ்ச கொடுமை என்ன தெரியுங்களா? 2 வயசு பெண் குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல் செஞ்சு அந்த குழந்தை உடம்புல அவ்வளவு தழும்புகளோட அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. அந்த அதிர்ச்சி தரும் செய்தியை நம்ம பார்க்கும்போது முடியல, தமிழகத்துல தான் இருக்கமா இல்லை சுடுகாட்டில் இருக்கமா அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு இந்த திமுக கட்சி. திமுக தொடர்ச்சியாக திமுக கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கிட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தெய்வ செயல், இவர் ஒரு கல்லூரி மாணவியை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிக்கு இந்த பெண்ணை வச்சு என்ன மாதிரி பண்ணி பதவி வாங்கலான்னு நினைச்சாருன்றது நமக்கு தெரியும். இதுக்கும் மேலே திமுக நிர்வாகி ரமேஷ்ன்றவர் 15 வயது பெண் குழந்தைய எந்த தொழிலில் தள்ளலான்னு பண்ணாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுக்கு உடனே திமுக தலைமை சின்னதாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன தெரியுங்களா? கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கி வைக்கிறது. போதைப்பொருள் கடத்தினாலும் அப்படிதான், கொச்சையா பெண்களை பேசினாலும் சிவாஜி கொச்சைமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த மாதிரி கட்சியை விட்டு கொஞ்ச காலம் தள்ளி வைப்பாங்க, அப்புறம் திரும்ப திமுகவிலே சேர்த்துப்பாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். திமுக நிர்வாகிகள் ஞானசேகரன், தெய்வ செயல், ரமேஷ், அதை தொடர்ந்து இப்போ பெரிய நாயகம். யார் இந்த சார் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியல, யார் இந்த அதிகாரின்ற கேள்விக்கு பதில் தெரியல, இந்த யார் அந்த தம்பின்ற கேள்விக்கு பதில் தெரியல. இப்போ பெரிய நாயகம் போக்சோ வழக்கில் அதிகமாக யார் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா திமுக நிர்வாகிகள். இப்போ திமுக முன்னாள் நிர்வாகிகளாக மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2020 2024 காலகட்டத்தில் போக்சோ வழக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுங்களா? காவல்துறை வெளியிட்ட ரிப்போர்ட்டு தான் இது. 125% அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% அதிகரிச்சிருக்கு. இது யாரால் அதிகரிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இரும்புக்காரம் என்கிட்ட இருக்குது, சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்ன தமிழக முதல்வர், தமிழக பெண்கள்லாம் என்னை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன இந்த தயிர் வடை மாடல் இருக்குல்ல, இந்த மாடலை ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்களே இதற்கு முழு காரணம். தமிழகம் இந்த அளவுக்கு சுடுகாடாக மாறிட்டு இருக்கு. கொலை குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு, திருட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு, போதைப்பொருள் சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. கடத்தலாக இருந்தாலும் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கு இந்த போதைப்பொருள். அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தான். இவரே சொல்லிக்கிறாரு, பெண்கள்லாம் என்னை பார்த்தா அப்பான்னு சொல்கிறாங்கன்னு. ஒரு குழந்தை தாத்தான்னு சொன்னதை இவங்களால் ஏற்றுக்க முடியல, இதையே இவங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பெண்கள் இடத்துல இந்த மாதிரியான அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் தயிர்வடை அரசாங்கம் இருக்குல்ல, தயிர்வடை அரசாங்கத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டு மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோன்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் மானரோஷம் கிடையாது. இந்த மானரோஷத்தை எப்போ விட்ட சொன்னா, எப்போ அரசியல் வந்தோன்னா அப்போ விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சொரணை தேவையில்லை. கொஞ்சமாவது தமிழக மக்கள் மேலே அக்கறை இருந்தால் இந்த வார்த்தையே உங்கள் வாயில் வரக்கூடாது. இதில் இவங்க கனிமொழி அவர்கள்லாம் ஒரு விழா நடத்துகிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள். எதில் வெல்லும்? ஏங்க, மதுக்கடைகளால் இளம் விதவைகள் அதிகமாகறாங்கன்னு சொன்னது யாரு? கனிமொழி அவங்க தானே. ஆனால் இப்போ என்னாச்சு, நீங்கள் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ மக்கள் அந்த கோரிக்கை வைக்கல, டாஸ்மார்க் மூடணும்னு அவங்க கேட்கல, நாங்களும் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்றாங்க. இப்போது கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. திமுக இளைஞரணி நிர்வாகி பெரிய நாயகம்ன்றவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதற்கு மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு தமிழகத்தில் நடப்பாங்களா கனிமொழி அவர்கள்?
குரல் கொடுப்பாங்களா? குரல் கொடுத்தாங்களா? ஞானசேகரனுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்தாங்க? தெய்வ செயலுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்தாங்க? யார் அந்த சார், யார் அந்த நிர்வாகி, இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்களா கனிமொழி அவங்க? ஆகவே தமிழக மக்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த தயிர் வடை மாடலால தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை விட இந்த திமுக கட்சியினால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மீண்டும் இந்த திமுகவே ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் குழந்தைகள்லாம் பாதுகாப்பு இல்லைன்றதை விட தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா? இல்லை, அந்த வார்த்தையை சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கோங்க மக்களே, 2026 தமிழகத்துக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ஆட்சி மாறணும்.